நீங்கள் என்ன புசி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி தானே உங்களுக்கு தெரியும். ஏன்னா புசி ஆனந்த் கட்சி மாதிரி தான் இருக்குது. அவரை பார்க்கணும். அவர் வந்து கொண்டே அறிமுகப்படுத்தினார் தான் விஜய்கிட்ட போகணுமா. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ஒய்ஃப் வந்து தமிழீழம் போல இருக்குது, இலங்கை போல இருக்குது அந்த அம்மா. ஒருவேளை இந்த மாதிரி நினச்சிருப்பாங்க, நான் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறேன்ல, அதனால ஒருவேளை அந்த அம்மா தமிழங்கிறதுனால நம்மளை கொண்டாந்து இதில் சேர்க்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை முடிவு பண்ணியிருக்கலாம் அவங்க கட்சிக்குள்ள ஆளு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், அதனால தான் விஜய் சார்ட்டை இவர் அறிமுகப்படுத்துகிற போல் இருக்கு, ஏன் இவங்களை கொண்டாந்து இங்கே விடுவானே. ஆனால் அந்த தகவல் எதுவுமே விஜய்க்கு போகலை, அது தெரியாது எனக்கு. இவர் போச்சா போகலையா அவங்க பார்க்கலாமா பார்க்கலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம இவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம், அதோடு சரி. இப்போ நான் அதை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை இவர் தமிழ் விடுதலை புலிகளுக்காக போய் நிர்வாகிகள் கூட தொடர்பில் இருக்கீங்களா? எந்த நிர்வாகி கூட தொடர்பில் இல்லை. நான் காங்கிரஸோட வந்து தொடர்பில் இருக்கிறேன். ஏன்னா இப்போ மறுபடியும் இப்போ காங்கிரஸ் வந்துட்டு நம்ம அப்துல் சமத்துடைய கல்யாணத்தில் வந்துட்டு அவங்க பெண்ணு கல்யாணத்தில் எனக்கு பெரிய பேனர் வச்சார். ஏன்னா இப்போ காங்கிரஸ்காரங்களுக்கு செல்வ பெருந்தகை தலைவருக்கு நம்மளுடைய கனிமொழி மேடத்துக்கெல்லாம் வச்சார். எனக்கு அதுக்கு இணையான என்னோட யூனிஃபார்மில் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு திருமண விழாக்கு வருகை தரும் ஏடிஎஸ்பிக்கு நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு எனக்கு பேனர் வச்சாரு. அப்போ ஃபீல் பண்ணீங்களா நம்மள இவ்வளோ மதிப்பு மரியாதையாக இருந்த காங்கிரஸ் எங்கே இருக்குது, தாவேக்காவை நம்ம போய் இல்லை எனக்கு ஏன்னா ஒன்றும் தெரியாதவங்கள்ட்ட போய் நான் என்ன ஃபீல் பண்ணுறது, கட்சினா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. யாருமே போய் சேரலையே, அவங்கள யாரும் கூட்ட மாதிரி இல்லையே. இப்போ விஜய் சார் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு தான் கூப்பிட்டாரு தவிர அவர் யாரும் பார்த்த மாதிரி தெரியலையே. அவர் ப்ரெஸ்க்கு கூட ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தது கிடையாது. போராட்டமெல்லாம் கூட்டம் தரலுதே மேடம். கூட்டம் தரலுதுன்னு சொன்னால் அவங்க ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அப்புறம் தரல தானே செய்வாங்க. கூட்டம் வந்துட்டு அவரை பார்க்கணுன்னு இருக்கும், ரசிகர்கள் இருக்காங்க, தரலுவாங்க. ஆனால் அரசியல் கட்சி ரீதியாக அவங்களுக்கு யாரும் நல்ல ஆலோசகர் இல்லை போல இருக்குது. ஒரு சீனியர் யாராச்சும் ஒரு லீடர்ஸ் அங்கே போலியே. இப்போ விஜயகாந்த் சார் கூட எல்லாம் வந்துட்டு பண்டுட்டி ராமச்சந்திரன் ஐயாலாம் இருந்தாங்க, அந்த மாதிரி யாராவது ஒரு ஆலோசகரும் இல்லையே. இப்போ அவர் யார், பழக்கருப்பையா அந்த ஐயாலாம் இருக்காங்கல்ல, நல்லா தானே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க விஜய் சாருக்கு. பழக்கருப்பையா ஐயாலாம் தனி கட்சி வச்சிருக்காரு, அவர் தனி கட்சி தனி இயக்கம் அப்படி போட்டிருக்காரு. இல்லை அந்த மாதிரி தலைவர்களை வந்து ஆலோசனை கேட்கலாம்ல. இப்போ இவர் வந்துட்டு யாருமே அப்படி கிடையாது. இப்போ எங்கள் செல்வ பெருந்தகை சார், எங்களோட அழகிரி சார்லாம் அப்படியே மக்களை பார்ப்பாங்களே. இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆஃபீஸில் வந்து உட்காருவாங்க, யார் வந்தாலும் பார்த்து ஒரு மனு வாங்குவாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களே.